ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் நம்ம சேனல் சார்பா. ஸோ கிறிஸ்மஸோடைய ஸ்பெஷலாக சூர்யா 44 டீம்ஸ்லேருந்து டைட்டில் டீசர் இன்னைக்கு லிசன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி காலைல 11 மணிக்கு டைட்டில் டீசர் லிசன் பண்ணிட்டாங்க. டீசரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சூர்யா 44ஓட டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாகவே கார்த்திக் சுப்ராஜோட படங்கள்ல ஹீரோட கேரக்டருமே ஸ்டைலிஷாகவும் ரொம்ப ஆக்ஷனாகவும் இருக்கவும் செய்யும். அதே மாதிரி தான் இந்த ஒரு படத்திலும் இருக்கவும் செய்யுது. இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி லவ் அண்ட் எமோஷன் கண்டிப்பாக இருக்கும் போகுது. கார்த்திக் சுப்ராஜ் நிறைய இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு டைட்டில் டீஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஹெட்டேக்கும் நம்ம சூர்யா சருக்குமான அந்த ஒரு போர்ஷன்லாம் காமிக்கன்ஸ் இருப்பாங்க. பூஜா ஹெட்டே வந்து ரொம்ப ஹோம்லே காமிக்கன்ஸ் இருக்காங்க. இது பார்க்க ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அண்ட் சூர்யாஸோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இங்கே பூஜா ஹெட்டே மேம்கிட்ட அப்படியே சாஃப்டாக வந்து பேசுகிறாரு. பட் ஆனால் அந்த சீன்ஸ்லாம் வந்து காமிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் செம்ம பிளட்டியாக வந்துருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு சீக்வன்ஸ்லுமே அவருக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேருந்து அவருக்கான லுக்கெல்லாம் செம மாசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்குன்னு கூட சொல்லாங்க. முக்கியமாக ஃபைனலாக ஒரு ஃப்ரேம் வந்து காமிக்கிறாங்கல்ல, கையில் வந்து சிகரெட்டு, இன்னொரு கையில் வந்து கிளாஸில் வந்து இது அப்படி சொல்லிட்டு பயங்கர மாசாக வந்துருக்காரு. செம்ம ஸ்டைலிஷாக வந்திருக்காரு. ஒரு ரா ஆக்ஷன் மூவியாக தான் இந்த ஒரு படம் இருக்க போகுது அப்படிங்கிறது டைட்டில் டீசரை பார்க்கும்போது தெரியும் செய்யுது. இந்த ஆக்ஷனுக்குள்ள ஒரு லவ் அப்படிங்கிற எலமெண்ட்டும் இருக்குது போது. ஸோ இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜுடைய எல்லா படங்களையும் கம்பேர் பண்ணும்போது ஆக்ஷன் அப்படிங்கிறது இருந்தாலும் மெயின் பிளாட் அப்படிங்கிறது ஒரு லவ் அண்ட் எமோஷன் தான் இருக்குது போகுது. ஸோ டைட்டில் டீசர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கேட்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு படத்துக்கான ரிலீஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் சம்மர் ஷோ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.